நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒரு லெவல் வந்து உங்களோட ஹிட் ஆகிருக்கும். சரிங்களா? நீங்கள் க்ளோஸும் பண்ணியிருப்பீங்க அந்த பொசிஷனை. ஆனால் அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இன்னுமே ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே இன்னும் மூவ் கொடுக்கும். அந்த டைமில் எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க? நீங்கள் ரெக்ரெட் பண்ணுவீங்களா? இல்லை எனக்கு வந்து ப்ராஃபிட் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருப்பீங்களா? இல்லை திரும்பி அடிஷ்னலாக ட்ரேட்ஸ் எடுப்பீங்களா? இன்றைக்கி அது மாதிரி தான் ஒரு சினாரியோ நடந்துச்சு. அதனால் லைவ் மார்க்கெட் இப்போ மார்க்கெட் இன்னும் ஆனில் தான் இருக்குது. ஆனாலும் நான் எதுவும் ஸ்பெஷலாக ஒரு செஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கேன். வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி 12:30 மணி பக்கத்தில் ஆன்லைனில் தான் இருந்தேன் நான். சரிங்களா? நான் லைவ் ட்ரேடிங் லைவ் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக வந்தேன் இன்றைக்கி. அப்போ பார்த்தீங்கன்னா 12:30 பக்கத்தில் இங்கேருந்து நான் மேலே போகிறது பார்த்தேன் நம்ம மார்க்கெட்டை. ஆனால் நான் 47,400 இந்த 409 பக்கத்தில் தான் நான் ட்ரேடே எடுத்தேன் நான். சரிங்களா? ஏன்னா இது பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நான் ட்ரேட் எடுத்தேன். அதுக்கப்புறமா இங்கேருந்து கீழே வந்துச்சு. ஆனால் அடுத்த 5 மினிட்ஸ்க்குள்ளாரியே இது என்னோடய டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. 47,499க்கு மேலே போயிடுச்சு. சரிங்களா? நான் 47,500 10-20 அந்த மாதிரி பக்கத்தில் தான் நான் இந்த டாப்பில் தான் நான் க்ளோஸே பண்ணேன். ஏன் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா அது அங்கேருந்து திரும்பி மார்க்கெட்டு கீழே வரத்துக்காக பார்த்துன்னு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷனோட ப்ரைஸஸ் ப்ரீமியம் குறைஞ்சினே இருந்ததுனால தான் நான் என்னென்னா சரி ஓகே இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் என்னோடய ட்ரேட்ஸை. ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டலே பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு 220 பாயிண்ட்ஸ் திரும்பி மேலே போயிருக்கு அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளார. 15 மினிட்ஸ்க்குள்ளார அது எல்லா டார்கெட்டும் போய்ட்டு ரீச்சும் ஆகிருக்கு. சரிங்களா? அது 1 ஹவர் டார்கெட், இது 1 டே டார்கெட்டு, 1 ஹவர் டார்கெட்டு, அதுக்கு அடுத்தது நம்ம 3 மினிட்ஸ் டார்கெட் கூட வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த எல்லா டார்கெட்டுமே ரீச் ஆனதுனால நான் இது பார்த்துனே தான் இருந்தேன். ஆனாலும் நான் ட்ரேட் எடுக்கலை. சரிங்களா? எனக்கு டெம்ப்டிங்காக இருந்துச்சு, ஐயோ இந்த மூவ் மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பார்த்துன்னு இருக்கேன். சரிங்களா? அந்த பார்த்துன்னு இருக்கும் போது ஒரு மூவ் மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பியும் ட்ரேட் எடுத்தால் அது கரெக்டாக இல்லை, அது மாதிரி நம்ம டெம்ப்ட் ஆகிட்டு நம்ம எடுத்தால் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் ஏதோ ஒரு ஸ்பெஷலாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் நார்மலாக இது மாதிரி நான் நிறைய சினாரியோ பார்த்துருக்கேன். சரிங்களா? இது நான் சில டைம் எக்ஸிட் ஆகிடுவேன். அதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு ட்ரேட் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி எடுப்பேன். சரிங்களா? ஆனால் அது எடுக்கிற சினாரியோ இல்லை எடுக்கிற அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப ரொம்ப தப்பான பிளேஸாக இருக்கும். நார்மலாக இப்போ இந்த இது முடியுதுன்னு வச்சிங்களேன், நம்ம அடுத்த ட்ரேட் நம்ம எடுக்கிறதே இந்த கேண்டல் எண்டிங்கில் தான் எடுப்போம், திரும்பி மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி இடத்துல ஏன்னா இங்கே எக்ஸிட் ஆகிருப்போம். சரிங்களா? திரும்பியும் நம்ம எல்லா இதுவும் பார்த்துட்டு சரி ஐயோ இன்னும் மேலே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் இங்கே டாப்பில் தான் ஆல்மோஸ்ட் 47,680 பக்கத்தில் தான் நம்ம எடுத்துருப்போமே ட்ரேடு. இங்கே பார்த்தீங்கன்னா 47,730 வரைக்கும் வந்துச்சு. அங்கேருந்து திரும்பி ரிவர்சல் வரும்போது நம்மளோட மைண்டில் என்ன இருக்கும்னா, இல்லை இன்னும் மேலே தான் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே லாஸ் காட்டும். சரிங்களா? லாஸ் காட்டுதுன்னா நம்ம லாஸ் புக் பண்ணியிருப்போமா? அதுவும் கிடையாது. கண்டிப்பாக புக்கும் பண்ணியிருக்க மாட்டோம். சரிங்களா? நம்ம திரும்பி வெயிட் பண்ணுவோம், இது கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகுது பரவாயில்ல இங்கேருந்து திரும்ப மேலே போகும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பியும் இங்கேருந்து ஒரு எத்தனை பாயிண்ட்டு கீழே வந்திருக்கு, 200 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால். சரிங்களா? 200 பாயிண்ட் கீழே வரும்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம லாஸே புக் பண்ணுவோம். சரிங்களா? இது மாதிரி டைமில் என்ன ஆகும்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராஃபிட்டும் போயிருக்கும் ப்ளஸ் லாஸும் காட்டும். இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும். சரிங்களா? இது நீங்கள் லாங் டேர்மில் இல்லை நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கனாவே உங்களுக்கும் நடந்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இதுவை, நான் தனியும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப காமனான அக்கரன்ஸு. அதனால தான் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி லூஸ் பண்ணுறதும் இது ஒரு ரீசன் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு க்ரீட்.
சரிங்களா? நம்ம எது வரைக்கும் நம்ம க்ரீடியாக இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டை சம்பாதிக்கவே முடியாது. சரிங்களா? இப்போ இன்னொன்று என்ன வரும்னா, அதுக்கப்புறமா நம்ம சைக்காலஜிக்கலாக ரொம்ப இம்பேக்ட் ஆகும். இப்போது இன்றைக்கி நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரீசனுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த இது தான் 100 பாயிண்ட்ஸ் தான் நான் மேக்ஸிமம் எடுத்துருப்பேனே. சரிங்களா? 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் நான் ஏன் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரீசன் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, என்னோடய டார்கெட்டு ஒன்று ரீச் ஆகிடுச்சு 47,500. இது ரவுண்ட் ஃபிகரு. சரிங்களா? ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கட் ஃபீலிங் இருந்துச்சு. அந்த ரீசன்னால் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னொன்று என்னென்னா, நான் டெய்லி எனக்கு ப்ராஃபிட் டார்கெட் ஒன்று வச்சுருப்பேன். அந்த ப்ராஃபிட் டார்கெட்டும் எனக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ அந்த ப்ராஃபிட் டார்கெட் ரீச் ஆனதுனால நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்னென்னா, ஓகே இது நம்ம ஹாப்பியாக இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் ஏன் இப்போ அடுத்த ட்ரேட் நான் எடுக்கலன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அதுக்கப்புறமா நான் கொஞ்ச நேரம் லைவில் கூட உட்காந்துருந்தேன் நான். அவள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னுமே மேலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மேலே போகும்போது நான் திரும்பி இன்கேஸ் இன்றைக்கி என்னோடய டார்கெட்டை விட ஜாஸ்தியாகவே எனக்கு அச்சீவ் ஆச்சு. சரிங்களா? இன்கேஸ் நான் இன்னொரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, ட்ரேடு நல்லா போச்சுன்னா ஓகே. சரிங்களா? இன்கேஸ் ஏன்னா இது ஆல்ரெடி என்னோடய டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருந்துச்சு. ஸோ இது ரிவர்ஸ் ஆகும்போது இன்கேஸ் நான் ட்ரேடில் எடுக்கிறேன். சரிங்களா? திரும்பி நான் லாங்ஸே நான் எடுக்கிறேன், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இது மாதிரி ஒரு 2-3 கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ என்ன நடக்கும்? என்னோடய வந்த ப்ராஃபிட்டும் போயிருக்கும், ப்ளஸ்ஸு லாஸும் காட்டியிருக்கும். சரிங்களா? அது ஒரு பாயிண்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி. அப்புறம் என்ன இருக்கும்னா, என்னோடய மைண்டில் ஆனால் என்ன இருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh ப்ராஃபிட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். என்ன மைண்டில் நம்மளுக்கு ஓடின்னு இருக்கோன்னா, அந்த 1 lakh தான் மைண்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ 10,000 லாஸ் ஆகுதுன்னா கூட நம்ம 90,000 வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டென்ட்டாக போக மாட்டோம். சரிங்களா? 1 lakh அந்த ப்ராஃபிட்டுக்காக தான் நம்ம மைண்டில் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் பண்ணும் நம்மளை. ஏன்னா அது நம்ம ப்ராஃபிட்லேருந்து போயிடுச்சே, நம்ம பார்த்த ப்ராஃபிட்லேருந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பி என்ன பண்ணுவோன்னா, அந்த 10,000 நம்ம சம்பாதிக்கிறதுக்காகவே இன்னொரு ட்ரேட் எடுப்போம். திரும்பி அந்த ட்ரேடும் தப்பாக போச்சுன்னா, அந்த மாதிரி போயிருக்கு, நிறைய முறை போயிருக்கு எனக்கு. சரிங்களா? அதெல்லாம் ஸ்டார்டிங் இயர்ஸில் எல்லாம் ரொம்ப ரொம்ப காமன். இப்போது 1 lakh இருக்கும் ப்ராஃபிட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பி என்னோட ட்ரேட் எடுப்பேன், ப்ராஃபிட் இன்னும் ஜாஸ்தியாக வரணும்னு சொல்லிட்டு அந்த க்ரீட்லேயே எடுப்பேன். எனக்கு 25,000 லாஸ் ஆகும். அப்போ என்னென்னா 75,000 ப்ராஃபிட் இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டென்ட் ஆகிட்டு போக மாட்டேன். நான் திரும்பி நான் ட்ரேட் பண்ணுவேன். அந்த திரும்பி இன்னொரு ட்ரேட் எடுக்கும் போது திரும்பி லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா நான் இது ஃபஸ்ட்டு ட்ரேடு எடுக்கும் போது ப்ராப்பராக ட்ரேட் எடுத்துருப்போம். சரிங்களா? எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸில் நம்ம ட்ரேட் எடுத்துருப்போம், இல்லை நல்ல பாயிண்ட்டில் நம்ம ட்ரேட் எடுத்துருப்போம். ஆனால் அதுக்கு அடுத்த ட்ரேடு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், நம்ம எக்ஸாக்டாக நம்ம ட்ரேடிங்கில் இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இல்லை அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டில் நம்மளோட லெவலில் வரும்போது நம்ம ட்ரேட் எடுக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது. நம்ம என்னென்னா அந்த ப்ராஃபிட்டுக்காக தான் நம்ம ட்ரேடே பண்ணுவோம். ஏன்னா ப்ராஃபிட்டு நம்ம 1,00,000 ரூபா பார்த்துருப்போம், 25,000 கம்மியாகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த 25,000 நம்ம சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்ம அடுத்த ட்ரேடே எடுப்போம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் ரிவெஞ்ச் ட்ரேடிங். நம்ம அது மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணும்போது என்னென்னா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இல்லை நம்ம எக்ஸாக்டாக என்ன நினச்சிருக்கோமோ அந்த ட்ரேட் பிளான் எதுவுமே நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். கன்சிடரே பண்ணாமல் தப்பாக தான் நம்ம ட்ரேடு எடுப்போம், இல்லை தப்பான லெவலில் நம்ம ட்ரேட் எடுப்போம். இப்போ நம்ம தப்பான லெவலில் ட்ரேட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ் ஜாஸ்தியாக போகும். சரிங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக போகும்போது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ரீசனில் திரும்பியும் நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். நம்ம இருந்த ப்ராஃபிட்டை விட எல்லா ப்ராஃபிட்டும் எரோட் ஆகி லாஸில் கூட வந்து சில நாள் நான் முடிச்சிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறமா நான் ரெக்ரெட் பண்ணணும் திரும்பியும். ஸோ இன்றைக்கி இது மாதிரி நான் பேசிக்கலாக நான் ஸ்கேல்பிங் தான் பண்ணுவேன். சரிங்களா? எனக்கு என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக ரிட்டர்ன் வரணும்னு தான் என்னோடய எய்மாக இருக்குமே தவிர, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரிட்டர்ன்ஸு இல்லை ஒரே நாளில் எல்லாமே சம்பாரிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன்னு வச்சிங்களேன், என்னால் இந்த மார்க்கெட்டில் நிறைய நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது.
அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மார்க்கெட்டு டிசாஸ்டரே வந்தால் கூட மார்க்கெட் ரன் பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட்டு நல்ல நல்ல ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துன்னு இருக்காங்க. அதை தான் நம்ம 2nd of Marchல நம்ம பார்த்தோம். ஸ்பெஷல் ட்ரேடிங் வேறு அன்றைக்கி நடந்துச்சு டிசாஸ்டர் ரிக்கவரி சைட்லேருந்து. ஸோ என்ன ஆனாலும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டு இருக்கும், சரிங்களா? ஆனால் நீங்கள் கேபிட்டல் வச்சுன்னு இருந்தீங்கன்னா தான் என்ன ஆனாலும் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் இருக்க முடியும். இன்கேஸ் நம்ம இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? கேபிட்டல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருப்பீங்களே. கேபிட்டல் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? நம்ம சும்மா பேசலாமே தவிர ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து சம்பாதிக்கவும் முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேட் பண்ணது காசு இருந்தால் தானே அடுத்தது பண்ணவே முடியும். ஸோ எதுவுமே பண்ண முடியாமல் நம்ம பாட்டுன்னு ட்ரேடிங்கை விட்டுட்டு போக வேண்டியதான். ஸோ இது மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலாக என்னது நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகுது, இல்லை நம்ம க்ரீடினஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுதுனாவே பெஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா விட்டுட்டு போயிடுறது தான் பெஸ்ட்டு, சரிங்களா? ஏன்னா யூ வில் ஹாவ் டு சர்வைவ் டு see தி அதர் டே. அதான் நீங்கள் எவ்வளோ லாங் டேர்மில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகுறீங்களோ அவ்வளோ சம்பாதிக்கலாம், சரிங்களா? இது சம்பாதிக்கிறதுக்கு லிமிட்டே கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டில். ஆனால் அந்த லிமிட்டே கிடையாதுன்னா கூட லாஸ் பண்ணுறதுக்கும் லிமிட்டு கிடையாது, சரிங்களா? அதுவும் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சிக்கணும். ஸோ உங்களோட மெயின் என்னென்னா கேபிட்டல் ப்ரொடெக்ஷன், அதுதான் உங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்கணும். மற்றதெல்லாம் அடுத்தது தான், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நான் இது பண்ணது என்னென்னா, ஒன்று என்னோடய டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு, ப்ளஸ்ஸு நான் ஸ்கால்பிங் பண்ணும்போது நான் என்னோடய ப்ராஃபிட்டில் எவ்வளோ நான் எதிர்பார்க்குறேனோ அதோட 2.5 டைம்ஸ் எனக்கு அச்சீவும் ஆகிடுச்சு, சரிங்களா? அதுக்கப்புறமாவும் எனக்கு க்ரீடினஸ்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் கம்முனி எஞ்சி போயிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் நிஜமாகவே அது க்ரீடினஸ் தான், சரிங்களா? அது மாதிரி எனக்கு ஃபீல் ஆன உடனே கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு நான் ஏஞ்சி கிளம்பி போயிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மூவ்ஸு திரும்பி கிடைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட்டில். வாரத்துக்கு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வாரத்துக்கு 1 கிடைக்கலாம், இல்லை மாதத்துக்கு எப்படி இருந்தாலும் 2-3 நாள் உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் கிடைக்கும். அந்த மூவ்ஸில் நீங்கள் திரும்பி நெக்ஸ்ட்டு மூவ் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஷார்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். என்னைக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் கேரண்டீடாக கிடைக்கும். இந்த மாதமே இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் 2 மூவ் கிடைக்கும், அது கூட நான் கேரண்டீடாக சொல்கிறேன், சரிங்களா? அந்த மூவை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்களே தவிர ஒரு மூவ் விட்டுடுச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் ரெக்ரெட் பண்ணி ரெவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுறத விட அடுத்த மூவுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன், சரிங்களா? ஸோ பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள். பேஷன்ஸ் இஸ் தி கீ. உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரேட்ஸ் கிடைக்கும், சரிங்களா? கேபிட்டல் இருந்தால் தான் அந்த ட்ரேடுக்கே போக முடியும். ஸோ க்ரீடியாக இருக்காதீங்க. இந்த மார்க்கெட்டில் க்ரீடியாக இருந்தீங்கன்னா உங்களால் சர்வைவ் பண்ண முடியாது, சரிங்களா? உங்களோட ப்ராஃபிட் வந்துச்சா ஹாப்பியாக இருக்கீங்களா, இல்லை உங்கள் டார்கெட் ரீச் ஆச்சா, எந்த ப்ராஃபிட் இருக்கோ புக் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 இல்லை மேக்ஸிமம் 2 ட்ரேட் எடுங்க. ஸ்டாப்லாம் ஹிட் ஆச்சுன்னா அங்கேயே க்ளோஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே இல்லை, சரிங்களா? ரெவெஞ்ச் ட்ரேடிங் மட்டும் பண்ணாதீங்க. இன்றைக்காவது ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிங்க. ஏன்னா அக்செப்ட் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் டே திரும்பியும் இன்னும் கிளியர் கட்டாக நம்ம இன்னும் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்காவது கேபிட்டலாவது மிஞ்சம், சரிங்களா? லாஸ் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சான்ஸாவது மார்க்கெட்டு கண்டிப்பாக கொடுக்கும். அந்த சான்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் டைமுக்கு நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ அதான் இன்றைக்கி ஸ்பெஷல் செஷனில் ஸ்பெஷல் வீடியோவில் இதை தான் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். க்ரீடியாக இருக்காதீங்க, அதான் மெயின் பாயிண்ட்டு இந்த வீடியோவுக்கு. ஸோ சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ ஒரு ரெக்ரெட் ஃபீல் ஆகுதோ ட்ரேட் எடுக்காதீங்க, சரிங்களா? ப்ளஸ் இப்போது மார்க்கெட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இன்னுமே சான்சஸ் கொடுக்கும், சரிங்களா? இது இன்னும் அடுத்த 100 வருஷத்துக்கு இருக்கும், அடுத்த 1000 வருஷத்துக்கு கூட ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும். ஸோ இது லைஃப் டைமுக்காக ஒரே நாளில் தான் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டும் கிடையாது. இது கேம்பிளிங் கிடையாது, இது கெட் ரிச் ஸ்கீம் கிடையாது, சரிங்களா? நீங்கள் எது வரைக்கும் ப்ராப்பரான உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்களோ அது வரைக்கும் தான் உங்களால் ப்ராஃபிட்டே சம்பாதிக்க முடியும். என்றைக்கு நீங்கள் அது கேம்பிளிங்குன்னு சொல்லிட்டு போகிறீங்களோ
அன்னிலேருந்தே உங்களோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள், கேம்பிளிங் பண்ணாதீங்க. சரிங்களா? நான் நாளைக்கு அனாலிசிஸ் வீடியோவில் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஹாப்பி ட்ரேடிங்.